வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தைகள் நாங்கள் கேட்க இருக்கிறவங்கள் தாவை அடியானை மறைத்து பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு பிரசங்கம் என்ன இருக்க தேவ வார்த்தை ஆலயத்துக்குள்ளாக அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, முகநூல் மூலமாக, யூடியூப் மூலமாக, ஆலயத்துக்கு வெளியே நின்று கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும், இந்த தெருவிலே இல்லங்களிலே அமர்ந்து தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தாருக்கும் ஆண்டவரே நீர் மிகுந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நான் அடிக்கடி இந்த வசனத்தை சொல்வது ஏனென்றால், நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் அனுபவித்து வருகிறேன், ருசித்து வருகிறேன். அவர் செய்த நன்மைகளை நான் அடைந்து வருகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் ஜீவனோடு நிற்கிறது அவருடைய சுத்த கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய ஆயுசு நாட்கள் கூட்டி, நேற்றைய தினத்தில் நாம் வீடுகளிலே படுத்து உறங்கினோம். அதிகாலை வேளையிலே இன்னைக்கு இந்த நாளை காண்போமா என்று நாம் அறியோம். இருந்தாலும் கூட ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாளை தினத்திலே நான் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், நான் ஆலயத்தில் எழுந்திருந்து ஆலயத்திற்கு ஜனங்களுக்கு பாடல் பாடி பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடு நான் காணப்படுகிறேன். இதற்கு முக்கிய காரணம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? எனக்கு கிருபை நாளே இந்த நாளை கூட்டி தந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் இந்த நாளை பிரசங்கம் பண்ண இருக்கிற தேவ வார்த்தை வெளிப்படுத்த சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தை நாம் பிரசங்கம் பண்ண இருக்கிறோம். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான் என்று வெளிப்படுத்த சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லி 8ஆம் அதிகாரத்தில் சொல்கிறது. பயப்படுவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதர்களும் உபச்சாரக்காரர்களும் சூனியக்காரர்களும் விக்கிரக ஆராதனைக்காரர்களும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். முதல் வசனத்துல என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா, ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். இந்த கீழே சொல்லப்பட்ட காரியத்தை யாரெல்லாம் சுதந்திரித்துக் கொள்கிறீர்களோ, யாரெல்லாம் இந்த காரியத்திலிருந்து விடுதலை பெறுகிறீர்களோ, அவர்களெல்லாம் என்ன செய்ய முடியாது? கந்தகம் எரிகிற கடலிலே நீங்கள் பங்கடைய மாட்டேன், அவன் தான் வெற்றி சிறக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறது. இந்த காரியத்தில் எத்தனை காரியம் சொல்லியிருப்பாருங்க? பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர்கள், உபச்சாரக்காரர்கள், சூனியக்காரர்கள், விக்கிராதனைக்காரர்கள், பொய்யர்கள் அனைவரும் 2ஆம் மரணம். அல்லேலூயா. நம்ம இந்த உலகப்புறமா சரீரத்துல மரணம் ஆகிக்கிறோம், அதற்கு முன்னாக பரலோக ராஜ்யத்திற்கு செல்கிறோம். அங்கே நம்முடைய ஆத்மா நியாயம் தீர்க்கப்படுகிறது, தீர்ப்புனாலே நியாயம் தீர்க்கப்படுகிறது. அங்கே நீ ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட இந்த 8 காரியங்களிலே நீ என்ன செய்யணும்? விலகி இருக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது பயப்படக்கூடாது. பயப்படுறவன் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. பயம் இருக்கக்கூடாது. எங்கே அந்த தேவதூதர்கள் அந்த இடையர்களுக்கு காட்சி அளிக்கும் போது முதலாவது சொன்ன வார்த்தை பயப்படாதீர்கள் இதுதான் சொல்றாரு. வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். பயப்படாத, நான் உனக்கு ஒரு நற்செய்தியை அறிவிக்க வந்திருக்கிறேன். அதை எடுத்தவொடனே நான் ஒரு நற்செய்தியை அறிவிக்க வந்திருக்கிறேன்னு சொல்லல. பயப்படாதே, டோன்ட் பி அஃப்ரேட். உங்க வாழ்க்கையில பயப்படாதீங்க. உங்களுக்கு போராட்டம் வரலாம், கஷ்டம் வரலாம், துன்பம் வரலாம், வேதனை வரலாம், அடுத்தவங்க அவமானமா பேசலாம், உங்களுடைய காசை வாங்கிட்டு உங்களுக்கு ஏமாத்திடலாம். பயப்படாதீங்க. என்ன உலகத்துல புத்திர 3 திறன்கள் நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பயப்படாம தைரியமா இருக்கும். தேவனால் பிறந்தவன்லாம் அந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்திருக்கணும். அதான் என்ன சொல்லியிருக்கு? ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். எதெல்லாம் சுதந்திரித்துக் கொள்வோம்? இந்த 8 காரியத்தையும் நீ வெற்றி சிறக்க முடியும். பயப்பட மாட்ட, தைரியமா இருப்ப. அல்லேலூயா. எத்தனை பேர் மரணத்தை கண்டு பயப்படுறீங்க? அல்லேலூயா. மரணம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. பிறப்பு மனுஷனுக்கு எப்படி இருக்கிறதோ அதே போல இறப்பு மனிதனோட வாழ்க்கையில வந்துதான் சேரும். ஐயோ நம்ம மரித்து போவோம்ன்ற பயம் இருக்கக்கூடாது. தைரியமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்கும். நான் இன்றைய தினத்துல மரிப்பேனானால், கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைவேனானால், தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஜெயம் கொண்டவனாக, வெற்றி சிறந்தவனாக இருப்பேன் என்ற விசுவாசம்
உனக்கு இருக்கணும்னு அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அவிசுவாசியா இருக்கக்கூடாது. அவிசுவாசிகள் அப்படின்னு சொல்லி ஒரு அவிசுவாசிகள். அவிசுவாசிகள் என்ன விசுவாசிக்கிறீங்க? நான் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்வது கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் மாமிசத்திலே பிழைத்திருப்பது எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றியான விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இயேசு எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்ற விசுவாசம் இருக்கணும். அவிசுவாசத்தோடு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்க தெரிவிப்பீங்க. ஆண்டவரே, எனக்கு இருக்கிற பிரச்சனை, எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனை, எனக்கு இருக்கிற வியாதி பிரச்சனை, என் மனைவி என்னோடு எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக் கொண்டு இருக்கிறார், அவளுக்கு வருத்தம் சஞ்சலம் ஏற்படுகிறது, என் வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில போராட்டம், என் தொழிலே முடக்கம் என்று நீங்கள் என்ன செய்றீங்க? விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல விண்ணப்பங்களை, கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். விசுவாசிக்கும். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். விசுவாசித்தா எதை காண்பையா? தேவ மகிமையை காண முடியும். அப்ப நீ ஜெயம் கொள்கிறாய் என்ற அர்த்தம், வெற்றி சிறக்கிறாய் அர்த்தம். நீ தேவனால் பிறந்திருப்பாயானால் பயப்பட மாட்டாய். அடுத்தது, அவிசுவாசியாக இருக்க மாட்டாய். ஆமென். அவிசுவாசி தேவராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுது. அவங்க எல்லாம் எங்க போவாங்க? அக்னியும் கந்தமும் நிறைந்த இடத்துல அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி. அருவருப்பானவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் அருவருப்பான காரியத்தை செய்யக்கூடாது. விளக்கி சொல்ல முடியாது. அது ஒவ்வொருத்தருடைய என்ன சொல்றது, அது ஒரு நடத்தையை குறிக்கும், கேரக்டரை குறிக்கக்கூடிய ஒரு காரியம். அருவருப்பான காரியத்தை செய்யக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயமாக சரீரமாக இருக்கிறார். உன் ஆலயத்தை நீ என்ன செய்யக்கூடாது? தீட்டுப்படுத்தக்கூடாது. அப்ப நீ என்ன செய்த? புகைப்பிடிப்பதனாலே ஆண்டவருடைய சரீரத்தை நீ என்ன செய்கிறாய்? மாசுபடுத்துகிறாய். ஆமென். குடியை கெடுக்கும் என்று சொல்லியிருக்கிறது. உன் ஆலயமாகிய சரீரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசமாக இருக்கிறார், குடி இருக்கிறார். நீ அதை குடித்து அவருடைய வாழ்க்கையிலே அவர் உனக்கு கொடுத்த அந்த பலன்கள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடற? இழந்து விடு, மாசுபடுத்துகிற, தீட்டுப்படுத்துகிற. ஆமென். ஆலயமாகிய சரீரத்தை தீட்டுப்படுத்துவதற்கான அருவருப்பான காரியங்களை செய்யக்கூடாது. பச்சாரப்பம், தேசித்தம், இன்னும் அதிகமாக நிறைய காரியங்கள், அருவருப்பான காரியத்தை நீ என்ன செய்யக்கூடாது? செய்யவே கூடாது. அப்படி செய்வாயானால் நீ என்ன செய்யப்படுவாய்? கண்டகம் எரிகிற கடலிலே என்ன செய்வாய்? பங்கடைவாய். தள்ளப்படுவாங்க. பங்கு, உன்னுடைய பங்கு எங்கே இருக்கணும்? தேவ ராஜ்யத்திலே இருக்க வேண்டும். ஜீவ புஸ்தகத்திலே உன் பெயர் எழுதப்பட வேண்டும். ஜீவ கிரீடம் உனக்கு சூட்டப்பட வேண்டும். ஆமென். அப்படி இல்லாமல் அருவருப்பான காரியம், தேவனுக்கு பிடிக்காத காரியம் நீ செய்வாயானால் என்ன செய்யறாரு? அதனாலதான் அந்த விபச்சார ஸ்திரியை பார்த்து இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவர் என்ன செஞ்சார்? உங்களில் ஒருவன் எவன் பாவம் செய்யாமல் இருக்கிறீர்களோ அவன் இவள் மேல் கல்லை எரிய கடவீர்கள். அப்ப அங்க இருக்கிறவன் யாருமே எரியவே இல்லை. அப்ப எல்லாமே பாவம் செஞ்சவனாக தான் இருக்கான், அருவருப்பான காரியத்தை செய்தவர்களாக இருக்கிறார். அதனாலதான் என்ன செய்யறான்? எல்லாத்தையும் கல்லை போட்டு விட்டான். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்ற, இனி பாவம் செய்யாது என்று மன்னிக்கக்கூடிய தெய்வமா இருக்கிறார். நீ மன்னிப்பை பெற வேண்டும் என்றால் பயப்படக்கூடாது, அவிசுவாசியா இருக்கக்கூடாது, அருவருப்பான காரியத்தை செய்யக்கூடாது. ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது, ஜீவனை கொடுப்பதும் எடுப்பதும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். கொலைபாதகர்கள், உனக்கு உயிரை படைக்க முடியுமா? ஒரு உயிரை உன்னால் உருவாக்க முடியுமா? சாதாரணமா ஒரு மரம் இருக்குன்னு சொன்னாங்க, மரத்தை அது பச்சையா மரம் முளைச்சு வருது, அது கடவுளால் தான் முடியும், அது இயற்கை, உன்னால முடியாது. அப்ப தேவ சாயலாக தேவனால் படைக்கப்பட்டிருக்கிற ஜீவனை நீ என்ன செய்யக்கூடாது? அழிக்க முடியாது. உயிரை அழிக்க முடியாது, அழிக்க கூடாது. அது பாவம். கொலை பாதகம் செய்யக்கூடாது. இன்னைக்கு எத்தனையோ பேர் கொலை செஞ்சுட்டு அம்மாட்ட 1.5 மாசத்துல வெயில வெளியே வந்துடுறான், 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டி. ஆனா அவன் தேவராஜ்யத்துல பங்கு கொள்ள முடியாது. எதுல பங்கு கொள்ளுவான்? கந்தகம் எரிகிற கடலில்
பங்கடைவான் என்று சொல்லியிருக்கு. நீனும் நானும் அப்படிப்பட்ட காரியங்களே ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்றால் ஜெயம் கொள்கிறவனாய் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அது மாத்திரம் நான் அவன் தேவனாய் இருப்பேன் சொல்லியிருக்கிறார். அவர் உன்னோடு இருப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். அன்றைய நாளே கோலியாத் மிகவும் பலசாலியாக காணப்பட்டான். எத்தனையோ சேனைகளை அப்படியே பயந்து நடுங்கினாங்க. ஆனால் தாவீதோடு தேவன் இருந்தார். சின்ன பையன் தாவீதோடு தேவன் இருந்தார். அவன் பெரிய பட்டயமும் அதையும் வச்சுக்கிட்டு பெரிய பட்டாக்கத்திலாம் வச்சுக்கிட்டு கவசம்லாம் அணிஞ்சுக்கிட்டு வந்து நின்னான். ஆனால் இவன் எதையுமே அவன் அணியாம என்ன செஞ்சான்? போய் நின்று ஒரு சின்ன கவன்களை வைத்து கோலியாத்தை வீழ்த்தினான். ஆமென். ஜெயம் கொண்டான். உங்கள் வாழ்க்கையிலே பெரிய பிரச்சனைகள் வரலாம், போராட்டம் வரலாம், கஷ்டம் வரலாம், துன்பம் வரலாம். கோலியாத்து கொண்ட பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. ஆமென். இங்கே அடுத்ததாக சொல்வது உபச்சாரக்காரர்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு ஒரு பிடிக்காத காரியம் உபச்சாரம் என்பது. ஆமென். உபச்சாரம், வேசித்தம். ஆலயமாக சரீரத்தை விட்டு விலைக்கு விற்கிறாங்க பாரு. அவர் உன்னை என்னையும் திரு ரத்தத்தை சிந்தி விலைக்கிரயமாக வாங்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அதான் முதல் காரியத்துல சொன்னேன். அந்த விபச்சார ஸ்திரியை பார்த்து என்ன செய்தார்? இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவர் மன்னித்து அந்த விபச்சார ஸ்திரியை அவர் அனுப்பினார் என்று பார்த்தோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தவறு செய்திருக்கலாம், விபச்சாரம் செய்திருக்கிறீர்களோ என்று ஆண்டவருக்கு தான் தெரியும், இன்க்ளூடிங் மைசெல்ஃப், என்னை குறித்து. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட பாவத்தில் ஈடுபடக்கூடாது, இப்படிப்பட்ட பாவத்திற்கு நீ விலக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அங்கே வேதவசனம் சொல்லியிருக்கு சூனியக்காரர்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் அந்த காரியங்களை மாட்டிக்கொள்கிறார்கள். ஆமென். கிறிஸ்தவ பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? சூனியக்காரங்கிட்ட மாட்டிக்கொள்றாங்க. யாரு தேவ பிள்ளைகள், யாரு சூனியக்காரர்கள் தெரியாமல் இன்னைக்கு அநேக பேர் என்ன செய்யறோம்? மாட்டிக்கொள்கிறோம். சூனியம், உனக்கு விரோதமாய் சூனியம் செய்யறான் பார்த்திருக்கியா? செய்வனை செஞ்சிடான். உன் நண்பனா இருப்பான், உன் கூடவே பழகிட்டு இருப்பான், உன்னுடைய வளர்ச்சியிலே பொறாமை கொண்டவனாக, உன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்கும், ஆனால் அவனுக்கு அந்த சந்தோஷம் இருக்காது, வளர்ச்சி இருக்காது. அதனால என்ன செய்வான்? பொறாமை கொண்டு சூனியம் செய்து விடுகிறான். உன் வாழ்க்கையில் செய்வனை செஞ்சு வச்சிருக்கான். சில பேர் போய் என்ன செய்யறாங்க? கிறிஸ்தவர்கள், என் வாழ்க்கையில ஏன் பின்தங்கியே இருக்கிறோம், ரொம்ப பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி இல்லையே என்று சொல்லி நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். ஆமென். ஏன்னா ஒரு பாவம் செஞ்ச உடனே அந்த பாவத்தை அறிக்கையிட்டு, எவன் ஒருவன் தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறானோ அவனுடைய பாவம் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும் சொல்லி இருக்குது. ஆண்டவர்கிட்ட சொல்லிடுறேன், ஆண்டவர் என்ற நாளில் நான் கோபப்பட்டேன், தூஷணமான வார்த்தை பேசினேன், ஆண்டவர் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே சொல்லிட்டேன். சொல்லி முடிச்சுட்டு சில மணி துளி நேரத்தில் என்ன செஞ்சிடுறீங்க? திருப்பி ஒரு பாவத்தை செஞ்சிடுறீங்க. தொடர்ந்து இப்படி பாவத்தை செய்து வருவதனாலே அவர் மன்னிச்சு வரதுக்குள்ள நீங்க என்ன செஞ்ச? அடுத்த பாவத்தை செஞ்சிருங்க. அவர் அதுக்கு அடுத்த பாவத்தை மன்னிக்கிறார், அடுத்த பாவத்தை மன்னிக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, இப்படி செஞ்சு கொண்டு இருக்கும் போது, நீ பாவம் தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருக்கும் போது உன்னுடைய வளர்ச்சி என்ன செய்கிறது? பின்னோக்கி செல்ல ஆரம்பிச்சிடும். அப்ப உனக்குள்ளாக என்ன செய்கிறது? அவிசுவாசம் பிறந்து விடுகிறது. அதனால என்ன செஞ்சிடறீங்க? ஐயோ, நம்முடைய ஜெபம் கேட்கப்படலையோ, இப்போ நம்ம கடவுள் நம்மகிட்ட இல்லையோன்ற அவிசுவாசம் உனக்குள்ள வந்துருக்கு. அதனால என்ன செஞ்சிடற? உடனே ஒரு சாமியாரை பார்க்குற, இல்லைன்னா ஒரு என்ன சொல்றது, இந்த மந்திரவாதிகளை பார்த்துடுறீங்க, குறி சொல்றவங்களை போய் பார்க்குறீங்க. கிறிஸ்தவர்கள் குறி சொல்றவர்களை பார்த்து என் வாழ்க்கை எப்படி இருக்கு, ஏன் இப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறீங்க? இடரல் அடைந்து விடுகிறீர்கள். பின்மாற்றக்காரர்களாய் மாறுவதற்கான வழிகள் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறது. அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும். சூனியக்காரர்களிடத்திலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். சூனியக்காரர்களோடு நீங்கள் நெருங்கி இருப்பீர்கள், ஆனால் நிச்சயமாக ஜெயம் கொள்ள முடியாது, வெற்றி சிறக்க முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. அப்புறம் சொல்லிட்டு பாருங்க, விக்கிர ஆராதனைக்காரர்கள். ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக ஜனங்கள் விக்கிர ஆராதனைக்குள்ளாதாக இருக்கிறார். விக்கிர ஆராதனை உடனே சொல்லிடாதீங்க, சுரூபம் மாத்திரம் கிடையாது. ஒரு சுரூபத்தை வைத்துக் கொண்டு அதை கும்பிட்டு கொண்டு இருந்தீங்கன்னா அது விக்கிர ஆராதனை. அது மாத்திரம் இல்லை, அல்லையா? இன்னைக்கு நம்ம எல்லாம் விக்கிர ஆராதனை, நம்மளுடைய முன்னோர்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த விக்கிர ஆராதனையில தான் வந்திருப்பாங்க.
ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன் நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து, உனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து, எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து எல்லாரும் ஒருத்தர். எங்கும் யாவித்து இருக்கிறார். அவர் காற்று போல கலந்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மேலே செல்லும் போது சொல்றாரு, நான் உனக்கு ஒரு தேற்றவாளனை விட்டு செல்கிறேன். அவன் தான் உனக்கு எல்லாமே எண்ணமாக, அறிவாக, செயலாக இருந்து செயல்படுத்துவார். இன்னைக்கு அந்த ஆவியானவரை நீங்கள் உள்வாங்கிக் கொள்வதில்லை. எபேசியர் புத்தகத்தில் சொல்லியிருக்கு, உள்ளான மனுஷர்கள் பரிசுத்தவான்களாய் கூடி. நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பரிசுத்தவான்களாய் கூடணும். விக்கிர ஆராதனைக்குள்ளாக இருக்கிறவர்களாக கூடக்கூடாது. ஆமென். அன்பான தேவர்களே, விக்கிர ஆராதனை இன்னொரு விளக்கம் இருக்குது. எந்த பொருள் உங்களை அடிமைப்படுத்துகிறதோ அதுவும் விக்கிரம் தான். என்னை காட்டிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறவர்கள் எனக்கு பாத்திரம் அல்ல. ஆண்டவரை காட்டிலும் அதிகமாக உன் பொண்டாட்டியை நேசிச்சேன்னா நீ விக்கிர ஆராதனை செய்யறேன்னு அர்த்தம். உன் பிள்ளையை நேசிச்சேன்னா விக்கிர ஆராதனை செய்யறேன். உன் புருஷனை நேசிச்சேன்னா விக்கிர ஆராதனை செய்யறேன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. இயேசுவை மாத்திரம்தான் நீ அன்பு கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கு. அழகாக அப்ப நான் பொண்ணை நேசிக்க கூடாதா, கணவனை நேசிக்க கூடாது என்று சொல்லவில்லை. அடிமைத்தனம் போல சில பேர் பார்த்துக்கிட்டீங்களா, செல்போனுக்கு அடிமையா இருப்பான். அது ஒரு விக்கிர ஆராதனை. இன்றைய நாளிலே மனைவிமார்கள் என்ன செய்யறாங்க? டிவி சீரியலுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். அது ஒரு விக்கிர ஆராதனை. ஆமென். அல்லேலூயா. அநேக காரியங்களே இன்னைக்கு ஜனங்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். அது எல்லாமே விக்கிர ஆராதனை. சிலர் போதைக்கு அடிமையாகிறான், சிலர் கஞ்சாக்கு அடிமையாகிறான், ஹெராயின், இப்படி போதைகளுக்கு எல்லாத்துக்கும் அடிமையாகிறான். அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்து நீ விடுதலை பெறுங்க. அதான் விக்கிரகம். சிறுவங்கள் மாத்திரம் விக்கிரம் அல்ல. நான் இப்ப சொன்ன காரியங்கள்லாம் விக்கிரகம். இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நீ விலகினால்தான் ஜெயம் கொள்ள முடியும் என்று சொல்லிவிடு. அப்புறம் பொய்யர், அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கண்டமும் எரி கடலிலே பங்கடைவாங்க. பொய்ன்னு என்ன பாஸ்டர்? அல்லேலூயா. சும்மா சொல்லிட்டேன். அல்லேலூயா. சும்மா சொல்லிட்டேன். பொய் சொல்லிட்டு என்ன சொல்றோம்? சும்மா சொன்னாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பொய் என்பது என்ன என்பதை தெரிந்து கொள்ளும். மறுதலித்து கூறுவதற்கும் பொய் சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம சொல்றதெல்லாம் மறுதலித்து கூறுதல். அல்லேலூயா. பொய் என்பது இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே அடிக்கப்படவில்லை என்று நீங்கள் விசுவாசித்தால் அது பொய். ஆமென். மறுபடியும் உங்களுக்கு ஞாபகம் உண்டு. கலாத்தியர் 2:20 சொல்லியிருக்கு, கிறிஸ்துவுடனே சிலுவையிலே அறையப்பட்டேன். எப்படி அறையப்பட்டேன்? என்னுடைய பாவங்கள், இந்த சாபங்கள், இந்த 9 காரியம் அவரோடு சேர்ந்து அறையப்பட்டது. என்ன அறையப்பட்டேன்? பயப்பட மாட்டேன், அவிசுவாசியா இருக்க மாட்டேன், அருவருப்பான காரியங்களை செய்ய மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன், சூனியக்காரரோடு பழக்கம் வைத்துக் கொள்ள மாட்டேன், விக்கிர ஆராதனைக்குள்ளாக நான் கடந்து செல்ல மாட்டேன், பதில் சொல்ல மாட்டேன், இந்த 8 காரியத்துல நான் ஈடுபட மாட்டேன். ஆமென். அதுதான் சொல்லி என்னுடைய இந்த காரியங்கள் அனைத்தையும் சிலுவையிலே இயேசுவோடு சேர்ந்து நான் அடிக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவோடு சேர்ந்து சிலுவையிலே அறையப்பட்டேன். என் பாவங்களும் அறையப்பட்டது. இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக 2025 வருடங்களுக்குமாக சுமந்து தீர்த்ததை போல அவரோடு சேர்ந்து என்னுடைய பாவம் சுமந்து தீர்க்கப்பட்டது என்று நீ விசுவாசிக்கணும். சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் இப்பொழுது நீ உயிரோடு இருக்கிற. நீ உயிரோடு ஜீவிப்பது அவருடைய கிருபை, தேவ கிருபையினால. ஆமென். அல்லேலூயா. அவை எல்லாவற்றிலும் இருந்து நான் விடுதலை பெற்றதனாலே ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். அவன் நான் தேவனாய் இருப்பேன், நான் அவனுக்கு தேவனாய் இருப்பேன். இந்த காரியத்திலிருந்து விலகி நீ இருப்பாயானால் தேவன் உன்னோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். இப்பொழுது நான் மாமிசத்திலே பிழைத்திருப்பது எனக்காக தம்மை தாம் ஒப்புக் கொடுத்த தேவனை குமாரனை பற்றியான விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கேன். நான் விசுவாசிக்கிறேன், இனி நான் பயப்பட மாட்டேன். நான் விசுவாசிக்கிறேன், இனி நான் அவிசுவாசியாக இருக்க மாட்டேன். நான் விசுவாசிக்கிறேன், நான் இனி அருவருப்பான காரியத்தை செய்ய மாட்டேன். நான் விசுவாசிக்கிறேன், இனி கொலை செய்ய மாட்டேன். நான் விசுவாசிக்கிறேன், இனி விபச்சாரம் செய்ய மாட்டேன். நான் இனி விசுவாசிக்கிறேன், சூனியக்காரர்களிடத்துல என்னுடைய பழக்கங்களை அகற்றி, குறி சொல்கிறவனை விட்டு அகற்றி இருப்பேன்.
நான் விசுவாசிக்கிறேன், இனி விக்கிர ஆராதனை செய்ய மாட்டேன். நான் விசுவாசிக்கிறேன், இனி பொய் சொல்ல மாட்டேன். ஆமென். இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து கர்த்தர் உன்னையும் என்னையும் விடுதலை செய்திருக்கிறார் என்று நீ என்ன செய்யணும்? விசுவாசி. நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பார். நீ தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்றால் என்ன செய்யப்படணும்? இந்த 8 காரியத்தை விட்டு விலகி நீ என்ன செய்யணும்? ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். என்ன எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? தேவனால் பிறந்தவன்லாம் அந்த உலகத்தை ஜெயிக்கப்படும். இந்த உலகத்துல நீங்க ஜெயிச்சிருந்தீங்க. ஜெயிச்ச உடனே அங்க என்ன கிடைக்குது? ஜெயம் கொள்கிறீங்க. பசி இல்லாத வாழ்வு, எப்பொழுதுமே உனக்கு சமாதானம், எப்பொழுதுமே சந்தோஷம். ஜீவ புஸ்தகத்துல உன் பேர் எழுதப்படும், ஜீவ கிரீடம் சுருக்கப்படும், வெண்ணாடை தரிக்கப்படும். அல்லேலூயா. ஜீவ கனி பருகுவாய், ஜீவ தண்ணீரை பருகுவாய். ஆமென். எல்லாவற்றையும் நீர் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த 8 காரியத்தை விட்டு நீ என்ன செய்ய வேண்டும்? விலகி செல்ல வேண்டும். நீ விலகி செல்வாயானால் கர்த்தர் உன்னோடு இருந்து எல்லா சூழ்நிலையும் உன்னை பாதுகாப்பார். யோவான் 14:6 சொல்லப்பட்டது போல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த யோவான் 14:6 நீ பின்பற்றி நடப்பாயானால், சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி நடப்பாயானால் கர்த்தர் உன்னை என்ன செய்வாரு? பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்வதற்கான வழியை தருவார். அதான் என்ன வழி? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்ப சொல்லப்பட்ட அந்த சத்தியத்தின்படி நீங்கள் நடப்பீர்களானால் என்ன நடப்பீங்க? பயப்படுவர்களாக இராதபடி, அவிசுவாசிகளாக இராதபடி, அருப்பருப்பான காரியங்களை செய்யாதபடி, கொலைபாதகர்களாக இல்லாதபடி, விபச்சாரக்காரர்களாக இல்லாதபடி, சூனியக்காரர்கள் பழக்கம் இல்லாத விக்கிராராதனை விலகி பொய் சொல்லாதவர்களாய் தேவனுக்கென்று உண்மையாய் நீங்கள் நிற்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இந்த நாளில் நாங்கள் வேத வசனங்கள் மூலமாக நாங்கள் ஜெயம் கொண்டவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாக ஒரு சில வசனங்களை வாசித்து தியானிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பரலோக ராஜ்யத்தில் பங்கு கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கும்படியாக கந்தமும் அக்கினியும் நிறைந்த அந்த இடத்துல நாங்கள் பங்கு கொள்ளாதபடி பயப்படாதவர்களாய், அவிசுவாசிகளாய், அருவப்பானவர்களாய், கொலைபாதகர்களாய், விபச்சாரக்காரர்களாய், சூனியக்காரர்களாய், விக்கிராராதனைக்காய் பொய்யர்களாய் இராதபடி நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து இந்த உலகத்தை சுதந்திரித்துக் கொண்டு தேவ பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவரே தேவ ராஜ்யத்தை அடையும்படியாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் தகப்பனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய என்னுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அன்பிற்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.